இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வா, என்னென்னு கேட்கணும் உன்னை. ஐயா அது என்ன? வரலாம் வா. ஜாதகத்தை பார்த்தேன், அதில் ராகு கேது என்னும் சர்ப்பகால தோஷம் இருக்குது. அதனால் நல்ல இடம் அமையிறது கொஞ்சம் கஷ்டமாகவும், திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்த விட்டு கொடுக்கணுங்கிற சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் ஜெயித்து வெற்றியாக்கி தந்தால் போதுமா? என்ன வேணும்? எனக்கு வேண்டாம்னு விட்டு கொடுத்தா பணம் கிடைக்கும், வேணும்னு சொன்னால் பிரச்சனை வரும். என்ன வேணும்? விட்டு கொடுக்காத போய் உள்ளே இருக்கியா? வா பக்கத்தில் 3 முறை என்னையை பார்க்கவா, அதுக்கு ஒரு முடிவு தரேன். நல்ல இடத்த ஐப்பசிக்குள்ளே முடிச்சு தரேன். என்ன இந்த நல்லா கர்மசாமிக்கு தென்மலை எஸ்டேட், தென்மலை, கேரளம், கேரளம், தென்மலை. வாங்க மிச்சம் உட்காருங்க. தென்மலை, தென்மலை. சந்தேக கோளு அது சந்தோஷ கேடு, அது இருப்பவர் வீடு. கருப்பசாமி, நான் வெளிநாட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னால் என் மனசு தெளிவடைஞ்சா நான் நிம்மதியாக போயிடுவேன். அப்படி இல்லைன்னா அடுத்து போயிட்டு இங்கே வர்றதுக்கே மனசில்லாமல் போயிடும். கால் வந்துட்டு வாடா. பழங்காலத்தில் அண்ணாதுரை சொல்லுவார். அண்ணாதுரை புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? அண்ணாவின் சொல் ஓவியம் படிச்சிருக்கிறீங்களா? அண்ணாவின் சொல் ஓவியம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. வேலைக்காரி அவர் எழுதுனது தான். சுகம் எங்கே அப்படின்னு எழுதினார். சொர்க்கவாசல் அவர் எழுதின நூல். ஓர் இரவு அண்ணாதுரை எழுதின நூல். புரியுதா? இப்படியெல்லாம் நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். அண்ணாவின் சொல்லோவியம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. ஆரிய மாயை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. தீப்பரவட்டும் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. நான் எல்லா நூலும் அவருடைய தான் படிச்சிருக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை அருமையாக ஒரு இது எழுதுவார். எல்லோரும் சந்தோஷமாக பேச வேண்டும் அப்படிம்பார். பெண்களெல்லாம் சந்தோஷமாக பேச வேண்டும் பெண்கள், ஆனால் சந்து உந்துகளிலே பேசக்கூடாது என்றும் அப்படிம்பார். வார்த்தைகள் எப்படி எழுதினார்? பெண்கள் சந்தோஷமாக பேச வேண்டும், ஆனால் சந்து உந்துகளிலே பேசக்கூடாது. அந்த புத்தகத்தில் எழுதிக்கார். ஆண்மகன் எப்பொழுதும் ஆணுடையவனாக இருக்க வேண்டும், ஆங்கார உடையவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதுவார். சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும், பிறர் சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் இல்லை அப்படிம்பார். இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து மக்களுக்கு ஒரு பெரிய பகுத்தறிவை வளர்த்ததில் பேரறிஞர் அண்ணாதுரை ஒரு சிறந்த அறிஞர். அவர் புத்தகத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தீப்பரவட்டும்ங்கிற நூல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூட நம்பிக்கைகளை பூரா கொளுத்திருப்பார். ஆரிய மாயை அப்படிங்கிற நூலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் ஆரியர்கள் நம்ம மக்களை எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தாங்க, தொட்டால் தீட்டு நிழல் பட்டால் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தெல்லாம் அறுத்து எரிந்தவர் அறிஞர் அண்ணாதுரை. புரியுதா? சும்மா ஒன்றும் அவங்கெல்லாம் இந்த நாட்டில் வரல. அவங்கெல்லாம் நல்ல அறிஞர்கள், நம்மளை விழிப்போட வாழ வச்சவங்க. என்ன, ஒருத்தருடைய துணிக்கு தீட்டு துணியை தொட்டா தீட்டு, அவன் கொடுக்குற அரிசியை தொட்டா தீட்டு கிடையாது. ஏன்? அது திங்கணும்ல. புரியுதா? அவன் வீட்டுக்குள்ளே வந்தால் தீட்டு, அவன் கொடுக்குற துட்டுக்கு தீட்டு கிடையாது. ஏன்? அதெல்லாம் வாழ முடியாதுல்ல. இப்படியெல்லாம் எழுதி வச்சாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொன்னார் அறிஞர் அண்ணாதுரை. இது எதுக்கு அறிஞர் அண்ணாதுரை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அந்த புஸ்தகத்தில் சொன்னார், சந்தோஷமாக பேச வேண்டும், சந்து பொந்துகளில் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பெண்களில் பலவிதம் இருக்கிறாங்க. 1000 வார்த்தைக்கு 10 வார்த்தை பேசக்கூடிய பொம்பளையும் இருக்கா, ஒரு வார்த்தைக்கு 1000 வார்த்தை பேசக்கூடிய பொம்பளைங்களும் இருக்கிறாங்க. வளவளா வைக்கப்படப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பொம்பளைங்களும் இருக்காங்க. யார்கிட்டையும் கள்ளக்கபடம் இல்லாமல் சோசியலிசமாகவே பேசக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி யார்கிட்டையாவது நட்பு வச்சா அந்த நட்பில் ரொம்ப உயிராக இருக்கக்கூடிய குணவுடையவர்களும் இருக்காங்க. உண்மையா இல்லையா? இந்த உயிராக இருக்கக்கூடிய குணவுடையவங்களாக இருக்கும் பொழுது கெட்டினவனுக்கு சந்தேகம் வந்துடும்லையா? இப்படிலாம் சந்தேகம் வருகிற பொழுது வாழதுக்கு மனசு பாதிக்கப்பட்டுரும். அப்போ இந்த வாழ்க்கை சரியா தப்பான்னு குழப்பம் வந்துடும்.
அப்படி ஒரு சந்தேகமான ஒரு நிலை உன்னுடைய மனைவி மீது உன் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் அவள் சந்தேகத்துக்குரிய நபர் இல்லை என்பது தெய்வத்தின் வாக்கு. கால் ஒன்று சொல்லலாம். உண்மையை சொல்லணும்ல, ஒரு வார்த்தையில் ஒரு வாழ்க்கையை அழிஞ்சிடக்கூடாத. அவன் உனக்கு உண்மையாக நடப்பாள், நடந்தாள். உன் மனதில் தோன்ற கற்பனையோ பிறர் சொல்ல வார்த்தையோ இப்படி இருக்குமோ என்னும் யூகமோ அது தவறானது. நீ பரிபூர்ணமாக அவளை நம்பலாம். அவன் உனக்காக எந்த விஷயத்தையும் செய்ய தயாரானவள். ஒற்றுமையாக இருப்பாய், உண்மையாகவும் இருப்பாள். இந்தா வரும்போது நிறைந்த செல்வத்தோடு வா, சந்தோஷமாக போயிட்டு வாடா, வயிறார சாப்பிட்டு போ. உன் பையனுக்கு ஒருத்தன் படிப்பு இன்ஜினியராக படிப்பான்டா, சந்தோஷமாக இருக்கு. கர்பசாமிக்கு திருவனந்தபுரம் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? மகளுக்கு புரியல. கண்ணமுடிக்க ஆயிப்போம், கண்டுபிடிப்போம். எஸ், ஓகே. உனக்கு இது யாரு? உன் பெரிய பிள்ளை படித்து ஹெல்ப்புக்கு ஃபாரினுக்கு போகும். அவருடைய வாழ்க்கை நல்ல சுபிட்சமாக இருக்கும். வேறு என்ன வேணும் உனக்கு? அந்த விஷயத்தை பற்றி இப்போ பேச வேண்டாம். உன் கூட இப்போ வர வைக்கணுமா? அது நடக்காது. கண்டிப்பாக வர வைக்கணுமா? கொஞ்சம் அங்கே தள்ளி உட்காரு, நீங்கள் தள்ளி உட்காரு. கண்ணை முடிக்கா. இந்த அப்படி உன்னை சந்திக்க வைக்கிறேன், இணைத்து வைக்கிறேன். வெளிநாடு சென்று ஆனந்தமாகி வருவாய். கர்பசாமிக்கு அம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஒரு சில பாவங்களை செய்ய முடியாது, புரியுதா? ஆனால் உன் எண்ணத்தை நிறைவேற்றி வச்சுருவேன். போய்ட்டு வா, நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு என் மகனுடைய வாழ்க்கைக்கு நல்வழி கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? பையன், திருவனந்தபுரம். வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊரில் இருக்கிறேக்கா? ஆ, உட்காருங்க. கண்ணை முடிக்கா. என்ன அந்த ஏரியாவில் சுள்ளமாடு சாமியெல்லாம் வராரா, இருக்காரா? பேச்சியாத்தான் நிறைய இந்து கோயில்கள்லாம் அங்கே தெரியுத, ஒரு எஸ்டேட்டு முக்கில். உங்கள் ஏரியாவுக்குள்ளே போகிற உள்ள இருக்கா? கால் வந்துட்டு வா. 1 2 3 4 நடந்துடும். சந்தோஷமாக கொடு, வரலாம். ஒரு பெண்ணை அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு, அது சரியாகாது. அதனால் 3 மாத கால அவகாசத்தில் நல்ல இடமா பார்த்து வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். தான் நல்லா கர்பசாமிக்கு அதே கேரள தேசம் கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க புரியலாம், வரலாம். யாரெல்லாம் வந்து? வாடா தம்பி, வா உட்கார். மனம் என்னும் உட்காரலாம். என்னப்பா வேணும்? அந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்குயா தம்பி? உன் பேர் என்னடா? பக்கத்தில் வா. இந்த கை. வளர்ச்சிகளில் மாற்றம் இருக்கு. கால் வந்துட்டு வா. நீ மட்டும்
இவனுக்கு என்னப்பா பண்ணணும்? அதெல்லாம் சாதாரணம், சர்வசாதாரணம். வரலாம் வா. இப்போ வந்து என் பக்கத்தில் கரெக்டாக வந்து உட்காரு, கஷ்டப்படாமல் உட்கார பார்ப்போம். ஓகே. கண்ணை முடிக்கா. பேண்ட்டு கொஞ்சம் லூஸாக தை இனிமேல். கொஞ்சம் சம்பளம் போடுறது மாதிரி தைச்சிக்கோ, லூஸ் ஃபிட்டிங் போடலாம். கண்ணை முடிக்காடா, என்னையே நினச்சிக்காடா. நீ நினைக்கிறது மாதிரி இவனுக்கு மனநிலைகளில் ஒன்றும் பாதிப்பு இல்லைப்பா. கிரகங்களால் ஒரு சில நேரங்கள் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் மனத்தில் டென்ஷன், மனக்குறைகளை உருவாக்கி வச்சுருக்கு. அதனால் மனது என்னும் நிலைப்பாட்டில் குறையில்லை. உணர்ச்சி வசப்படுவதும் கிரகத்தின் பாதிப்பாலையும் கொஞ்சம் மனப்பேதளிப்பு இருக்குது. அதுதான் காரணம். இவைகள்லாம் மாற்றி விட்டுடலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தை மாதத்துக்குள்ள மங்களகரமான காரியமும் நடக்கும், இவனுக்கு வருமானத்துக்குரிய நல் வழியும் கிடச்சிரும். கால் வந்துட்டு வரலாம். அது கொஞ்சம் வேண்டிதான். ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திக்கியடா. உடற்பயிற்சி நிறைய செய். இந்தா உன் உடல்நிலைகளையும் பக்குவப்படுத்தி நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன். நல்லா இரு மகனே, வரலாம்ப்பா. இந்த எல்லாம் நல்லா ஆனந்தமாக நடக்கும். அடுத்து, கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? பாப்பா, கேரளாவில் எந்த இடம் நீங்கள்? இன்னொரு தரம். யாருண்ணே? என்ன உன்னுடைய வீட்டுக்கு போகிற இடத்துல ஒரு தேவி சேத்திரம் இருக்கா? நாகம் சம்பந்தமான கோயில்கள் அந்த பக்கம் உண்டா? கால் வந்துட்டு வா. அப்படியா? கேட்டு பார்த்தோம். யார்கிட்டயாவது போய் ஆரோஸ்கோப் பார்த்தியாப்பா? ஜாதகம் இன்னும் 2.25 வருஷத்துக்கு இந்த கிரகங்கள் சரியில்லைங்கிற வார்த்தையை கேட்டிருப்பிய. சனி பகவானுடைய ஆட்சி இருக்கிறனால கழிந்த 4 ஆண்டு காலங்களாகவே கஷ்டங்கள், கடன்கள், சொந்த ஊரில் இருக்க முடியாமல் வேறு எங்கேயாவது போய் சம்பாத்தியம் செய்யலாம்ங்கிற வேதனை துடிப்புகள், இவைகள்லாம் நடக்கும். வரக்கூடிய ஐப்பசி மாதத்தோடு அதெல்லாம் மாறப்போகுது. உனக்கு பணம் கிடைச்சா போதுமா? கடத்தை தீர்த்துருவோம். கேரளாவில் தான் இருக்க, உனக்கு லாட்டரி சீட்டு அடிக்கும். போ, நல்லாரு, ஜெயித்து வா, பக்கத்தில் வா, சந்தோஷமாக இருப்பா. ஓடு. கருப்பசாமிக்கு மகள் பெண் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க. அக்காவா, நல்லா இருக்கியா? எங்கே இருக்கா உன் பொம்பளை பிள்ளை? என்ன செய்யணும் அவளுக்கு? கால் வந்துட்டு வா. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வாங்கோ. அப்படி நில்லுங்க. ஓய், நல்ல கால் உள்ள சும்மா அங்கே நின்றுட்டு வந்து நானே ஏமாளிப்பீங்களா? யாரு? மங்களியா? இப்போ வரலாம். முருகப்பெருமான் வரார. முருகன் கோயில் எங்கே இருக்கு? வீட்டு பக்கத்தில் இருக்கோ? சரி. இப்போ உன் பிள்ளைக்கு நான் குழந்தை வர கொடுத்தா நீ சந்தோஷமாயிருவியா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? காளீஸ்வரி நீ பேர் வை. கால் வந்துட்டு வா. வரலாம், ஓடியா. இந்த எல்லாம் வெற்றியாக நடக்கும். தை மாதத்துலேருந்து குழந்தை ஜனனமாகும். காசு பணத்தோட கண்ணியமாயிரு. சாப்பிட்டு போ, அரைவரையாக பெறாத. கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து வஸ்து, சொத்துக்கள் சம்மந்தமாக பிரச்சனை உடையது யார்? வரலாம். என்ன வஸ்துக்கள் உங்களுக்கு? நிற்கலாம். அப்பா, அறுவை சிகிச்சை யாருக்கும் ஆயிருக்கா? ஆப்ரேஷன்? கண்ண முடிக்கா. குடும்பத்தில் ஒருத்தர் உன்னை விட்டு ரொம்ப பிரிஞ்சு ரொம்ப தூரமாக இருப்பார். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவங்களால உதவி கிடைக்குமாங்கிற வேதனை இருக்குமே. கால் வந்துட்டு வரலாம்.
ஏன் இவர் கையை நான் பிடிக்கிறேன், எல்லாரையும் கையை பிடிச்சிக்கிடுறேன்னா ஏன் தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய ஜீவகாந்த ஆத்ம சக்தியை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான். புரிகிறதா? இப்போ இந்த கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தரணும். வேற என்னப்பா வேணும்? அந்த வழக்கில் உனக்கு வெற்றி உண்டு. ஓராண்டு காலங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த கால் வலி இந்த வருஷத்திலே தீர்ந்துடும், வெற்றி ஆயிடுவேன். நல்லாரு, பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். போகலாம். காசு பணத்தை இழந்து ஏமாந்தீர்களா? கால் வந்துட்டு வாங்கோ. வஸ்து சொத்து கரெக்டு, நான் மாற்றியதான். போ. உட்கார்ந்தா எதிக்க முடியாதா? நீங்கள் நின்றுக்காங்க. அந்த காலத்தில் யூடியூப்லாம் ஆஃப் பண்ணுங்க.